ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி வந்து செஞ்சு காட்ட போகிறேன். அது என்ன அப்படின்னா, கொங்கு நாட்டு ஸ்டைலில் மட்டன் தண்ணீர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கொங்கு நாட்டு ஸ்டைல் மட்டன் தண்ணீர் குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் குக்கரில் ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வந்து 2 பிக் ஆனியன் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு பூண்டு, இதோட வந்து 2 இன்ச் ஜிஞ்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதோட வந்து 2 டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டொமேட்டோஸ் வந்து வதங்குற டைமில் நம்ம மசாலாவுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு கோகோனட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் பாப்பி சீட்ஸ், ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர் அண்ட் டொமேட்டோ. அண்ட் இதோட வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஃப் ஸ்பூன் வந்து ஃபனல் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கொஞ்சமாக புதினா லீவ்ஸ் அண்ட் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சேம் குக்கரில் வந்து 2லிருந்து 3 ஸ்பூன் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1 கிலோ மட்டன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு, எப்போவுமே வந்து நம்ம மட்டன் குழம்பாக இருக்கட்டும், இல்லை மட்டன் பிரியாணி செய்கிறதா இருக்கட்டும், எண்ணெயோட குவான்டிட்டி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மட்டனில் ஆல்ரெடி வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கும். அதனால் எண்ணெயை வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பிளெண்ட் பண்ணி வச்ச மசாலா வந்து இந்த மட்டனில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நான் இங்கே உப்பு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி நான் காட்டுற பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய கொங்கு ஸ்டைல் மட்டன் தண்ணீர் குழம்பு. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில்ஸ் வந்து விட்டெடுக்கலாம். ஆஃப்டர் 6 விசில்ஸ் வந்து நான் லிட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய கொங்கு ஸ்டைல் மட்டன் தண்ணீர் குழம்பு ரெடி. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய், ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.